நான் ஏற்கனவே விளக்கம் சொல்லிவிட்டேன். அழுத்தம் கொடுத்து என்னை யாரும் இணங்க வைக்க முடியாது. இந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு அந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்க முடியாது என்பது. அதை விஜய் அவர்கள் நடத்திய மாநாடு முடிந்த ஒரு சில நாட்களிலேயே அவர்கள் தரப்புக்கு, விகடன் தரப்புக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்போல்லாம் யாரும் தலையிடவே இல்லை. என்கிட்ட நீங்கள் இதில் போகிறீங்களா, கலந்துக்க போகிறீங்களான்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழலில் நான் எடுத்த முடிவு. அது அவருக்கு இல்லை, அது அவரை நான் சந்திப்பேன், அடிக்கடி அவர் சென்னையில் சந்திக்க வேண்டியது. இந்த எல்லா நேரங்களையும் போய் முதலமைச்சரை சந்திக்க முடியாது. அப்போ சில விஷயங்களை நாங்கள் மூத்த அமைச்சர்கள் யார் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அமைச்சர்கள்ட்ட நாங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரி நான் அவரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அது அவரிடத்துல நான் அவரை சந்திச்சதை சொன்னேன். அதனால் அவர் ஒரு வேளை அப்படி இருக்கலாங்கிற மாதிரி யூகம் பண்ணியிருக்கலாம். அது அவருடைய கருத்து. அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிற சூழலில் இது போன்ற மறுபடியும் கான்ட்ரவர்ஷியலான கருத்தை சொல்லுவது என்பதே தவறு. அப்படி சொல்லக்கூடாது. அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா 6 மாதத்துக்கு அவர் அமைதியாக இருந்திருப்பார். ஆனால் மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இடைநீக்கம் என்பது வெறும் கண்துடைப்பா? இல்லை, அப்படி கிடையாது. ஒரு ப்ரொசீஜர், ஒரு கட்சியில் ஒரு ப்ரொசீஜர். அப்புறம் எடுப்பிலே ஒருத்தரை தூக்கி எறிய முடியாதுல்ல. எப்பவுமே பின்பற்றக்கூடிய எங்க கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு, ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. எங்க கட்சியில நாங்க தலித் அல்லாதவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக தான் நடவடிக்கை எடுப்போம்.